ஜிபிஎம்ல பல்க் முறையில் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிக்கு ஜிபிஎம் ஐடி கிரியேட் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இண்டிவிஜுவலுக்கு தனியாக எப்படி வந்து ஜிபிஎம் ஐடி கிரியேட் செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ அது பல்கில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே பல்க் கிரியேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்துட்டு டவுன்லோட் டெம்ப்ளேட் இருக்கும். அதை கொடுத்தோன்னா ஒரு எக்ஸல் ஷீட் டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஹெட்டர்ஸோடு இருக்கும். இதில் ரெட் கலரில் இருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து மேண்டேட்ரி. நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் பண்ண மாதிரி இதுலேயும் வந்துட்டு மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சாலிடேஷன், இது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து டைப் பண்ணக்கூடாது, சூஸ் தான் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அடுத்தது பெனிஃபிஷரி நேம். பெனிஃபிஷரி நேம் வந்துட்டு ஆதார் நேமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்துட்டு ஜெண்டரும் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கேப்ஸ்லேயோ ஸ்மால்லையோ மேல் ஃபீமேல்லாம் கொடுக்கக்கூடாது, சூஸ் பண்ணணும். அடுத்து டேட் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா எரர் வரும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இதுக்கு வந்துட்டு எஸ்ஸா நோவான்னு கேட்கும். இதுவும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டைப் பண்ணக்கூடாது. அடுத்து ஆதார் நம்பர், ஆதார் நேம், இது வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது கொடுத்தா தான் வேலிடேட் ஆகும். அடுத்து மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். அட்ரஸ் லைன் 1 மேண்டேட்ரி, அதுவும் வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் 2, இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு, பேரண்ட்ஸு, கார்டியன் இருக்கும். இதில் நான் செல்ஃப் கொடுத்தேன்னா அடுத்து இருக்க 2 ஃபீல்டு வந்து எனக்கு மேண்டேட்ரி கிடையாது. அதுவே பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் கொடுத்தனா அடுத்து இருக்க 2 ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி. ஆதார் நேம், ஆதார் நம்பர், இது ரெண்டுமே வந்துட்டு பேரண்ட்ஸோடது கார்டியனோடது கொடுக்கணும். இப்போ நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அதை ஃபில் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு பேமெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும். நெஃப்ட்டு, செக்கு, ஏபிபி, இஎம்ஓ. இதில் வந்துட்டு ஆதார் பேஸ்டு பேமெண்ட் ஏபிபி, அதை நான் கொடுத்தேன்னா அடுத்து இருக்க 3 ஃபீல்டு வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது. ஆதார் பேஸ்ட் பண்ணி என்ன பேங்க் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதுவே நான் வந்துட்டு அந்த இடத்துல ஆதார் பதிலாக நெஃப்ட்டு சூஸ் பண்ணேன்னா அடுத்து இருக்கிற 3மே வந்துட்டு மேண்டேட்ரி. ஸோ அந்த 3 ஃபீல்டையும் வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபில் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஸ்கீமில் இருந்தாங்கன்னா ஸ்கீம் பெனிஃபிட் டேட் கொடுக்கணும். ஸ்கீமில் இல்லைனா அது கொடுக்க தேவையில்ல. அது கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு இங்கே சூஸ் ஃபைல் இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண ஃபைலில் இங்கே சூஸ் பண்ணிட்டு பெனிஃபிஷரி டைப்பு ஸ்கீமா இல்லை நான் ஸ்கீமான்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நான் வந்து ஸ்கீம் கொடுக்குறேன். ஸ்கீம் கொடுத்தேன்னா ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் ஸ்கீம் டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட் டீட்டெயில், ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், டிஹெச் கோட் கேட்கும். இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு அந்த கன்சர்ன், ஆதார் கன்சர்ன் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்கீம் கொடுத்துக்கிறேன். நான் ஸ்கீம் கொடுத்தா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் கொடுத்து அப்லோட் கொடுத்தேன்னா எனக்கு டிரான்சாக்ஷன் அப்லோட் ஆகிரும். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.